மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்று ரம்ஜான் திருநாள், அதை கொண்டாடிட்டு இருக்கிற முஸ்லீம் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எனது ரம்ஜான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, எனக்கு பேச வாய்ப்பளித்த ராஜாசங்கர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். பொதுவாகவே நாம் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் தெரிந்தவர்கள் அல்லது ஜோதிடத்தை கற்றுக்கொள்பவர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கலாம், மேடையில் இருக்கலாம். இந்த ஜோதிடங்கிறது என்னென்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சதை நாம் தெரிஞ்சுக்கிறது. அதுக்காக தான் இந்த கருத்தரங்கத்துக்கெல்லாம் வரோம். ஒரு ஜோதிட பலனை தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட உங்கள்கிட்ட இருக்க விஷயம் எங்களுக்கும், எங்ககிட்ட இருக்க விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வரோம். நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஓலைச்சுவடிகளில் மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வெளியே கொண்டு வராமே மறைஞ்சு போச்சு. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாதனால இந்த ஜோதிட நூல்களில் உள்ள பல விஷயங்கள் மறைஞ்சு தான் இருக்குது. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறத எடுத்து நூல்களாக, ஓலைச்சுவடிகளாக இருந்ததை எடுத்து மொழிபெயர்த்து புஸ்தகங்களாக நமக்கு சொல்லி தந்த விஷயமாலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜோதிட கற்றுக்கிறவங்க எல்லாமே அடிப்படை விஷயத்தை கண்டிப்பாக யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதை நான் குறையாக சொல்கிறதே கிடையாதுங்க. இதை நான் ஒரு குறையாக சொல்கிறது இல்லை. அடிப்படை அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தால் லக்னம் எப்படி கணிக்கிறது, அந்த குழந்தை பிறந்த ஊரை வச்சு இந்த அச்சாம்சம், ரேகை இதெல்லாம் எப்படி கணிச்சிக்கிறதுங்கிறது தெரியறதில்ல. அது காரணம் என்னென்னா, எல்லாம் நீங்கள் கம்ப்யூட்டரில் நேரத்தை கொடுத்துட்டா எல்லாமே அதே கணிச்சு கொடுத்துருது. அன்றைக்கி தெரிஞ்ச ஜோதிடர், அதாவது கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் அவங்க போட்ட துல்லியமான விஷயங்களை இன்றைக்கி கம்ப்யூட்டர் காலத்தில் நம்மளால் கணிக்க முடியறது இல்லை. நம்ம எல்லாருமே ஜோதிட நூல்களில் இருந்து தெரிஞ்சதை அவங்கவுங்க கோணத்தில் அவங்கவுங்க சொல்கிறாங்க. இப்போ ஐயா கூட எளிமையான கருத்து சொன்னார். ஒரு பாவம் இப்படி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், இந்த பாவம் இப்படி இருந்தால் இப்படின்னு. அது ஒரு வழி. அந்த குழந்தை பேசாது அப்படிங்கிறத நான் அவர் சொன்ன விஷயத்தில் நான் ஒரு சின்ன என் அனுபவத்தில் உள்ள ஒரு விஷயத்த சொல்கிறேன். செவ்வாங்கிறது 2ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்து மாந்தி அந்த குழந்தை ஜாதகத்தில் தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு பேச்சு சாதகமாக சீக்கிரம் வராது, பேச்சு பாதிக்கப்படும். இது எல்லா விதிக்கும் அந்த ஜலராசி, நெருப்பு ராசிங்கிறத எடுத்துக்க வேண்டியதில்லை. செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதியாக வந்தாலோ அல்லது 2ஆம் வீட்டில் இருந்து மாந்தியோடு இருந்தாலோ இது பாதிக்கும். அதே போல் குரு மாந்தி, புதன் மாந்தி, சனி மாந்தி, இந்த கிரகங்கள், இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் அவர்களுக்கு பேச்சு பாதிக்கும். புதன், சந்திரன், சனி மாந்தி அப்படிங்கிறது 2, 6, 3 லக்னம், இந்த 8ஆம் இடம், இந்த இடங்களில் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு ஒன்று மனநலம் பாதிக்கும் அல்லது உடல் உறுப்புகளில் பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்டிசம் வர குழந்தைங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா புதன், சனி மாந்தி, சிலருக்கு சந்திரனும் தொடர்பு இருக்கும். சந்திரன்கிறது அறிவை தரக்கூடிய கிரகம், அவன் உடலை செயல்படுத்துகிற கிரகம், மனசை செயல்படுத்துகிற கிரகம். உடல் மனம் இரண்டுக்கும் காரகத்துவம் யாருங்க அப்படின்னா சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரனோடு மாந்தி சேர்க்கிறப்ப அவன் மனம் பாதிக்கப்படலாம். இது ராகு சந்திரன் மாந்தி இணைவு 8 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா, இந்த கான்செப்டை அப்படியே எடுத்துங்க. சந்திரன் ராகு மாந்தி 8 பாகைக்குள்ளே இருந்ததுன்னா அவர்களுக்கு கட்டாயம் மனநல பாதிப்பு வரும். இந்த ஹிஸ்டீரியா மாதிரி இருப்பாங்க பாருங்கள், பேசின விஷயத்தையே திரும்ப பேசுகிறது அல்லது ஒரு அடமெண்ட்டாக பேசுகிறது, இவர்களுக்கு எல்லாம் இந்த போல் அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுங்க. சரி, இப்போ நாம் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் முதல்ல லக்னத்தை பாருங்கள். லக்னத்தை விட எந்த பாவம் வலுத்து இருக்கோ, இப்போ ஒரு ஜாதகனுக்கு லக்னம் வலிமை குறைந்திருக்கு, 2ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருக்குது, அதுதான் ஆட்சி உச்சத்தில் இருக்குது. ஆட்சி உச்ச, நட்பு, சுயசாரம். ஒரு கிரகம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்தால் அது ஆட்சி உச்சத்துக்கு சமமான பலம்னு எடுத்துக்கலாம். அந்த கணக்கில் எடுத்து பலன் சொல்லுங்கள், சரியாக வரும். ஒரு புரியுதுங்களா? அதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சத்தில் இருக்கிறத விட, இப்போ செவ்வாய் மகரத்தில் உச்சமாக வர்றாரு, மகரத்தில் தன் நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் உச்சமானால் அது மிகுந்த பலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லாமல் செவ்வாய் மிருகசீர்ஷம் 3ஆம் பாவத்தில் இருக்கார் மீனத்தில், அப்போ அவர் அங்கே பலம். சித்திரையில் இருக்கார், அது பலம். தான் சுயசாரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஆட்சி உச்ச பலன், நட்பு வீட்டில் இருந்தாலும் ஆட்சி உச்ச பலம். இந்த பலங்கிறத இப்படி எடுத்துக்கங்க. சரி, இப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறத விட 2ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்கார் அப்படின்னா அது என்ன பலன்? 2ஆம் இடங்கிறது குடும்பத்தை எடுத்துக்கலாம், 2ஆம் இடங்கிறது வருமானத்தை எடுத்துக்கலாம், 2ஆம் இடங்கிறது பேச்சு நல்லா வருது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், வருமானம், காசு பணம் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஜாதகன் குடும்பம் அப்படிங்கிறத எடுத்துக்குவான், ஆரம்ப கல்வி அப்படிங்கிறத எடுத்துக்குவான். இதெல்லாம் அவனுக்கு பலமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா 2ஆம் இடம் ஜாதகனை விட பலம் அப்படிங்கிறது, வருமானம் பலம். ஆனால் இதெல்லாம் இவனுக்கு பலம் தருமா, இல்லை இதெல்லாம் அனுபவிப்பானா அப்படின்னா, அங்கே கிரகம் பலம் குறைஞ்சிச்சுன்னா இதெல்லாம் இவனுக்கு சிறப்பாக இருக்காது.
இவன் சம்பாரித்து குடும்பத்துக்காக செலவு பண்ணுறவனா இருப்பான், இவன் பேச்சு பிறருக்கு பயன் தரும், அவனுக்கு பலன் தராது, அப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த பாவ காரகத்துவம் அதில் எது வலிமையாக இருக்கோ அது லக்னத்தை விட வலிமையாக இருக்கும். இது இன்னொரு உதாரணம் சொல்கிறேங்க. லக்னாதிபதி வலு குறைந்து 8ஆம் இடத்தாதிபதி வலுவாக இருந்தால் அவனுக்கு ஆயுள் தீர்க்கம். 8ஆம் இடம் வலுப்பெற்ற ஆயுள் தீர்க்கம். ஆனால் லக்னாதிபதி வலு குறைஞ்சிட்டா அவன் ஆயுள் முழுக்க போராட்டத்தையே சந்திப்பான். லக்னாதிபதி பலம் குறைந்து 5ஆம் இடத்தாதிபதி பலமாக இருந்து 5ஆம் வீட்டை பலமான கிரகங்கள் பார்வை செய்தால் அவனுக்கு பூர்வீக சொத்து உண்டு. அவனை விட அவன் பிள்ளைகள் வலுத்திருப்பார்கள், அல்ல நல்ல முறையில் சம்பாதிப்பார்கள். அப்படி ஒரு பாவத்தோட லக்னத்தோட எந்த பாவம் வலிமையாக இருக்கோ அந்த பாவம் தான் அவனுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, மற்ற பாவங்கள் வலு குறைந்து லக்னம் வலுவாக இருந்துட்டால் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கார், 2ஆம் இடம் பலம் குறைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு சம்பாத்தியம் குறைவு அல்லது குடும்பத்தினர் ஆதரவு குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குடும்பத்தோட ஆதரவு குறைவு, குடும்பத்து உறவுகளில் அவனால் அந்யோன்யமாக இருக்க முடியாது, நல்ல சம்பாத்தியம் அப்படிங்கிற விஷயம் வராது. ஏன்னா எந்த பாவம் வலிமையாக இருக்கோ அது சிறப்பு, எந்த பாவம் பலம் குறைந்திருக்கோ அதனுடைய ஏக்கம் அல்லது அதனுடைய அந்த சிறப்பற்ற பலன் இருக்குங்கிறது ஜோதிட விதி. இது லக்னம் ஒவ்வொரு பாவத்துக்கும் சம்மந்தப்படுத்தி பாருங்கள். ஒருத்தனுக்கு லக்னம் பலமாக இருந்தால் தான் அவன் எல்லா பாவத்தையும் அவன் அனுபவிக்க முடியும், அவனுக்கு இருக்க யோகங்களை அனுபவிக்க முடியும். இதற்கெல்லாம் லக்னம் நல்ல இடத்துல இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்போ லக்னாதிபதி 3, 6, 8, 12 இந்த இடங்கள்லாம் மறைஞ்சால் மறைவுங்கிறோம். அப்போ லக்னம் தான் சொந்த வீட்டிலே மறையுது அல்லது ஆட்சி பெற்ற வீட்டில் மறையுது. அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு அந்த பலம் கிடைக்குமா, இல்லை வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிப்பானா அப்படின்னா, அதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் விதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவன் காலதாமதமாக அல்லது லேட்டாக அந்த விஷயத்தெல்லாம் அனுபவிப்பான். பிற்பகுதி யோகம், பிற்பகுதினா 35 வயசுக்கு மேலே அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் அந்த வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குது. இது லக்னத்துக்கு மட்டுமே இந்த விதி. ஏன்னா லக்னம் தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒருத்தனுக்கு பிரதிபலிக்க காட்டக்கூடியது லக்னம் தான். அவன் எதை அனுபவிப்பான், எது அவனுக்கு ஏக்கமாக இருக்கும் அல்லது எது அவனுக்கு குறையாக இருக்கும், எது சிறப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது லக்னம் தான். நான் ஏற்கனவே ஒரு மேடையில் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். 1ஆம் பாவம் 7ஆம் பாவம் அவங்க ஜாதகம் இல்லை, பொதுவாகவே காலபுருஷ தத்துப்படி எடுத்து பார்த்துங்க. மேஷ லக்னம் 1ஆம் வீடுனா துலாம் 7ஆம் வீடாக வரும். ரிஷப லக்கணம் 1ஆம் வீடாக இருந்தால் இதை விருச்சிகம் 7ஆம் இடம் வரும். இது 2 மட்டும்தான் சமசப்தமாக இருக்கிறதில்ல, ஓரளவுக்கு வாழ்க்கை துணை அல்லது சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறத அனுபவிக்கிறாங்க. மீதி எல்லாமே இயல்பாகவே 3ஆம் வீடு மிதுனம், அதற்கு நேர் 7ஆம் வீடு எதுங்க தனுசு. குருவும் புதனும் இயல்பாகவே கொஞ்சம் பகை கிரகங்கள், ஒன்று அறிவை தர்றது, ஒன்று பணத்தை தர்றது. ஒரு இடத்துல அறிவு இருக்கும், ஒரு இடத்துல பணம் இருக்குது, ஆனால் இது 2 பகை கிரகங்கள். அப்போ வாழ்க்கை துணை அமைகிறதுல பிரச்சனை இருக்குது. இது இயல்பாகவே அப்படி தான் இருக்கும். 4ஆம் வீடு கடகம், அதனுடைய 7ஆம் வீடு மகரம், 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், 7ஆம் வீட்டு அதிபதி சனி. அங்கே பொருத்தமில்லாத வாழ்க்கை. இது 2 பலம் குறைஞ்சிருச்சுன்னா, பலமாக இருந்துட்டாலும் பிரச்சனை, பலம் குறைஞ்சாலும் பிரச்சனை. அடுத்தது சிம்மம், சிம்மத்துக்கு நேர் 7ஆம் வீடு கும்பம், அங்கேயும் வாழ்க்கை துணை இப்படி தான். அதுக்கு அடுத்தது புதன், 7ஆம் வீடு மீனம். அப்போ இப்படி இந்த 4, அதாவது மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சிகம், இந்த 4 வீடுகள் மட்டும் ஓரளவுக்கு. காரணம் என்னென்னா, செவ்வாயும் சுக்கிரனும் காதலையும் தாம்பத்தியத்தையும் சிறப்புப்படுத்துது. இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் உள்ள ஜாதகங்கள், உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்வை செய்தால் அவங்கள நீங்கள் தாராளமாக பொருத்தலாம். அங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ள திருமண முறிவு வரவே வராது, திருமணத்தில் பிரச்சனை வராது. அதில் என்ன ஒரு விஷயம்னா, பெண்ணோட லக்னம் ஆணனுடைய 7ஆம் வீடு, பெண்ணுடைய லக்னாதிபதி ஆணோட 7ஆம் இடத்ததிபதி, ஆணோட லக்னம் பெண்ணோட ஆணோட 7ஆம் இடத்ததிபதி. இது 1, 6, 8 வரக்கூடாது, சஷ்டாசக தோஷம் அடையக்கூடாது. அப்படி அடைஞ்சிருச்சுன்னா அங்கே கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். 2ஆம் வீடு வருவாய், 10ஆம் வீடு, 6ஆம் வீடு. இப்போ ஒரு ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி 11ல் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத தன லாபம் வரும். எந்த வீடாக இருந்தாலும் 6ஆம் பாவம் 11ஆம் பாவத்தில் இருந்தால் 2, 6, 11ஆம் இடம் தொடர்பு கொண்டாலும் இந்த அமைப்பு, இந்த கந்து வெட்டி விடுறவங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, மருத்துவராக இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த விதி பொருந்தும். 6ஆம் இடங்கிறது எதிரியை குறிக்கக்கூடியது, 6ஆம் இடங்கிறது எதிரியை குறிக்கக்கூடியது. அப்போ எதிரிகளாலும் வருமானம் வரும். யாருக்கு வரும்? வக்கீலுக்கு வரும். நோயாளி டாக்டர்கிட்ட போகிறான், அவன் எதிரி, அப்போ அவனுக்கு வருமானம் வரும். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், அவனுக்கு வரும். இந்த மாதிரி காரகத்துவத்தையும் பாவத்தையும் எடுத்து பாருங்கள். ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப இப்படி தொடர்பு இருந்தால் இப்படி இருக்கா அப்படின்னு. அப்போ 2, 6, 11, 2,
11 9 இதெல்லாம் தொடர்பு கொள்ளுது. 2ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம். 9ஆம் பாவங்கிறது தந்தை, 9ஆம் பாவங்கிறது சமுதாய அங்கீகாரம், சமுதாயத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய யோகம், அவனுடைய அதிர்ஷ்டம், இதெல்லாம் 9ஆம் பாவம் நிர்ணயம் செய்யும். 11ஆம் பாவங்கிறது அதனால் வரக்கூடிய லாபம். அப்போ 2 9 11 பலமாக இருந்து லக்னமும் பலமாக இருந்தால் அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் தன விஷயங்கள் சிறப்பாக இருக்கும், எதிர்பாராத லாபங்கள் வரும். இதே 2 7 11 அப்படிங்கிறது இருந்துட்டால் மனைவி வந்த பின் அவனுக்கு வருமானம் நல்ல முறையில் வரும், மனைவி வந்த பின் லாபம் வரும், கூட்டு தொழில் செய்வான். இப்படி இந்த 2ஆம் பாவம். சரி, 2ஆம் பாவம் 8ஆம் பாவம் சேர்ந்துருச்சுன்னா என்ன, 1ஆம் பாவம் 8ஆம் பாவம் சேர்ந்ததுன்னா என்ன, 3ஆம் பாவம் 8ஆம் பாவம் சேர்ந்தால் என்ன? அப்போ 1 8 சேர்ந்தால் அவனுக்கு போராட்டமான வாழ்க்கை, அவமானமான வாழ்க்கை அல்லது அவமானத்தை சந்தித்தல். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல அவன் அவமானம் சந்தித்து தான் முன்னுக்கு வந்திருப்பான். இது எந்த ஜாதகத்தில் 1 8 தொடர்பு இருக்கோ அதை எடுத்து பாருங்கள், அது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி 2 8 இருந்தால் பொருளாதார பற்றாக்குறை. இதில் 2ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தால் சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னா, 2ஆம் ஒரு அதிபதி தான் வீட்டை எங்கேருந்து பார்த்தாலும் அது யோகம். அப்போ 8ல் இருந்து 2ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்து 2ஆம் இடத்தை பார்த்தா அவர்களுக்கு பல வகையில் பணம் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அவமானத்தினால கூட பணம் வரும், ஒரு பிரச்சனைனால வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் அடிபட்டுட்டார், விபத்து ஏற்பட்டுருச்சு, அந்த விபத்தில் ஒருத்தருக்கு நஷ்டஈடு கிடைக்கிது. அந்த விபத்துங்கிறது ஒரு அவமானம் அல்லது பாதிப்பு. அந்த பாதிப்பில் நஷ்டம் வர்றது இந்த 6 2 11 இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும். 3 8 தொடர்பு கொண்ட எண்ணம். 3ஆம் இடங்கிறது முயற்சி, 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம். இப்படி இந்த 3 8 தொடர்பு கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விபத்து, ஆப்ரேஷன், அவமானத்தை சந்திப்பார்கள். குறிப்பாக இந்த 3 8 தொடர்பு கொள்கிறவங்க தன் சகோதரர்களுக்கு உதவி செய்தால் அவங்க மனவேதனையை நிச்சயமாக அடைவார்கள். சகோதரர்கள்ங்கிறத விட இளைய சகோதரம், இந்த இளைய சகோதரர்களுக்கு உதவி செஞ்சு அவமானம் ஆடுறவங்க ஜாதகத்தில் 3 8 தொடர்பு இருக்கும். ஒரு விபத்து ஏற்பட்டவங்க ஜாதகத்தை பாருங்கள், அந்த தசாபுத்திகள் அது நடக்கும். ஒரு அவமானம் அடைஞ்சவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 3 8 தசாபுத்தியெல்லாம் நடக்கும். அது மாதிரி 3 8 தொடர்பு. இதற்கு அடுத்தது 4 8க்கு இந்த விபத்து உண்டு, ஆனால் வீடு கட்டுவாங்க. 4 8 தொடர்புகளுக்கு வீடு கட்ட யோகம், பட்டப்படிப்பு யோகம், இது மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். 5ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் தொடர்பு. இந்த 5ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பு உள்ளவங்க பெரும்பாலும் தன் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்து இருப்பது சிறப்பு. 5ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஆண் வாரிசு கிடைப்பதில்லை, அல்லது அந்த ஆண் வாரிசு யோகம் மிக காலதாமதமாக வருகிறது. 5ஆம் பாவாதிபதி 8லிருந்து 5 8 பரிவர்த்தனை அடைந்தால் இதுபோல் பலன் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் சுபகிரகமாக பாவகிரகமா அப்படின்னா, சுபராக இருந்தால் குழந்தை கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், ஆண் குழந்தை. பாவிகளாக இருந்த 5 8ஓட பாவிகள் தொடர்பு கொண்டால் ஆண் குழந்தை கிடைப்பது அரிது. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, எல்லாத்துக்கும் சரிசமமான பங்கு கிடைக்கிறதுல இந்த ஜாதகனுக்கு பங்கு சரிசமமாக கிடைக்காது, அல்லது நல்ல இடங்கள்லாம் இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு அடுத்த பாகஸ்தர்கள் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும். 5ஆம் இடங்கிறது அறிவை தரக்கூடிய கிரகம், 8ஆம் இடங்கிறது மறைவுஸ்தானம். அப்போ இந்த 5ஆம் இடத்து அதிபதி 8 தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகனுடைய அறிவு அவனுக்கு பயன் தராது, பிறருக்கு பயன் தரும் அப்படிங்கிறது. இந்த லெக்சரராக இருக்கவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள், அறிவுரை சொல்லக்கூடியவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறப்பே ஜோதிடர்கள்லாம் இது விவசாய ஜாதகம், இது டாக்டர் ஜாதகம், இது வக்கீல் ஜாதகம் அப்படிங்கிறத பிரிவு பண்ணி வச்சுங்க. எந்த கிரகம் எந்த தொடர்பு ஒரு இடத்துல இருக்குது, எப்படி இவங்கெல்லாம் இந்த தொழிலில் கனெக்ட் ஆகுறாங்க, எந்த கிரக அமைப்பு இவங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துங்கிறத பாருங்கள். அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் ஜாதகம், உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் ஜாதகம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குற்றவாளி ஜாதகம், ஜெயிலுக்கு போகிறவங்க 2 விதம், போராட்டம் பண்ணி நல்ல காரியத்துக்காக போகிறவங்க இருக்காங்க, அடிதடி பண்ணி கிரிமினலாக போகிறவங்களும் இருக்காங்க. அப்போ நல்ல விஷயத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போகிறவங்க ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள், கிரிமினலாக தப்பு பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரி இந்த 8 5 1 இதெல்லாம் தொடர்பு இருக்கும். அதே மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் 1 6 8 தொடர்பு இருக்கும். அவர்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது 8ஆம் இடங்கிறது மரணத்தை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடங்கிறது அவனுக்கு எப்படிப்பட்ட விஷயத்தில் மரணத்தை வருங்கிறது, அதை லக்னம் தொடர்பு கொள்கிறப்ப அவன் எந்த மாதிரி தான் அனுபவிப்பான் அப்படிங்கிறது. அப்போ 1 6 தொடர்பு கொண்டால் நோய் கடன் இருக்கும். அவன் எந்த வேலையில் இருந்தாலும் சரிங்க, 1 6 தொடர்பு கொண்டால் நோய் கடன். இது 2 கிரக சேர்க்கைக்கு தான் சொல்கிறேன், 3ஆவது கிரக சேர்க்கைக்கு பற்றி இல்லை, அது இன்னொரு நாள் சொல்லிக்கலாங்க. 1 7 தொடர்பு கொள்ளுதுங்க. இந்த 1 7 தொடர்பை மிக முக்கியமாக எடுத்துங்க. 1ஆம் இடம் 7ஆம் இடம் இணைந்திருந்தாலும் பார்வை கொண்டாலும் எப்படி இருந்தாலும் இருதார யோகம் அல்லது காதல் திருமணம். ஏன்னா 1ஆம் இடம் லக்கணம், 7ஆம் இடம் மனைவி, இது 2 இணையறப்ப அங்கே இயல்பாக அவங்களுக்கு
இது ஜோதிட சாஸ்திரத்தில் இதுக்கு மதன கோபால யோகம்னு சொல்கிறாங்க. இந்த 1-7 தொடர்பு இருந்து 11 இருந்துட்டா அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலதார யோகம் அப்படின்னே குறிப்பிடுது. பலதார யோகம் அப்படின்னே குறிப்பிடுது. நாம் ஜோதிடத்தில் சில விஷயத்தை மறைமுகமாக சொல்லி பழகிக்கிறோம். ஒருத்தர் இந்த 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 ஜாதகன் தான் மனைவிக்கு வாழ்க்கை துணைக்கு துரோகம் பண்ணுவான் அப்படின்னா நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. அந்த ஜாதகர் பார்க்குறவங்க என்ன சொல்ல முடியும்? எப்போ கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் இப்போ ஜாக்கிரதையாக இருந்துக்க, தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்காத, தேவையில்லாத அவமானத்தை சந்திக்காத அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அந்த தவறை செய்வான்னு அர்த்தம். அவன் அந்த தவறை செய்வான். இது எந்த பிற அமைப்பில் இருக்கும்? 1-7 தொடர்புள்ளவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு எத்தனை யோகம் இருந்தாலும் சரிங்க, ஒன்று அந்த ஜாதகர் ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வார் அல்லது அவர் ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்திப்பார். இது நிச்சயமாக இருக்கும். இதுக்கு காரணம் அல்லது லாஜிக் அப்படின்னா அது ஒரு சின்ன கதை இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த தாராபலன் ஒரு விஷயம் சொல்லுவோம் ஜோதிடத்தில், எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். தாராபலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஜென்ம தாரைக்கு 2, 4, 6, 8, 12 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராபலம் உள்ளவை. 3, 5, 7 இவெல்லாம் தாராபலம் இல்லாத நட்சத்திரங்கள். இதுக்கு எப்படி ஜோதிடத்தில் உருவானது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் குரு பிரகஸ்பதி ஒரு விழா நடத்துகிறாரு. இதெல்லாம் ஜோதிடத்தில் அன்றைக்கி அந்த காலத்தில் கதையாக சொல்லி இந்த கிரக சேர்க்கைகளை புரிய வச்சாங்க. 27 நட்சத்திரம், அது ரோகிணியில் சந்திரனுக்கு ரோகிணிங்கிற நட்சத்திரம் மனைவி மேலே தான் பிரியன்னு, ஏன்னா ரோகிணியில் உச்சமடைகிறாரு. இப்படி அந்த காலத்தில் கதைகள் மூலிமா தான் ஜோதிடத்தை கதை பாட்டு புரிய வச்சாங்க. அப்போ பிரகஸ்பதி ஒரு விழா நடத்துகிறார். அந்த விழாவுக்கு நடந்த சந்திரனை வராரு. அந்த சந்திரனை பார்த்தோன்னா பிரகஸ்பதி மனைவி, குருவோட மனைவி பேர் தாரா. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சந்திரனுடைய அலைகளை மயங்கி அந்த சந்திரனுடைய போயிடுறாங்க. இப்போ சந்திரன் குடும்பம் நடத்துகிறாரு. யாரோட? குருவோட மனைவியோட சந்திரன் குடும்பம் நடத்துகிறாரு. அப்போ தேவர்கள்லாம் பஞ்சாயத்து பண்ணி இது முறையில்லைப்பா அப்படின்னு அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பின்னாடி அந்த அம்மா கர்ப்பமாக இருக்காங்க. அந்த குழந்தை குருவுக்கு தெரியுது தனக்கு உருவான குழந்தை இல்லைன்னு. உடனே மனைவிட்டு இதனுடைய தகப்பன் யார், சந்திரனான்னு கேட்குறாரு. நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கடைசி வரைக்கும் சொல்லலை. குழந்தை பிறந்தவுடனே மிக தேசச்சா அந்த குழந்தை இருக்குது, ஆனால் அங்ககீனத்தோடு இருக்குது. உடனே அந்த குழந்தைய போய் குப்பை தொட்டியில் எரிஞ்சிட்றாங்க. அந்த குழந்தை தான் புதன், சந்திரன் புதன். அதனால தான் எங்கே சந்திரன் புதன் சேர்க்கை இருக்கோ அவங்க கொடுத்தல இந்த மாதிரி ஒரு எம்ஆர்எல் இருக்கும் அல்லது இருதார யோகம் இருக்கும். ஆனால் அறிவு, எழுத்து, ஜோதிட ஞானம் இதிலெல்லாம் புதன் சந்திரன் சேர்க்க உள்ளவங்க சிறந்து விளங்குவார்கள். அப்போ இந்த குருச்சந்திர யோகம் உள்ள இடத்துல நம்பிக்கை துரோகம் வருதுங்கிறது இது மூலிமா உருவானது. இந்த தாராபலன்கிறது என்னென்னா, சந்திரன் மீது குருவோட மனைவி தாராவுக்கு பிரியம் அதிகம். அப்போ அது எந்த சந்திரன் எந்த தாரையில் ஓடிட்டுருக்காரோ அன்னைக்கு அந்த ஒரு ஜாதகனுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8, 12 இப்படிப்பட்ட பலனோடு வந்தால் அவங்க எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம். அவங்க அன்றைக்கி அஷ்டமி பார்க்க வேண்டியதில்லை, நவமி பார்க்க வேண்டியதில்லை. அதே போல் ராகு காலத்தில் ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா, ராகு காலத்தினுடைய கடைசி நாளிகை, ஒரு நாளிகை 24 நிமிடம், அது அமிர்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, லக்னத்தில் ராகு உள்ளவங்க, ராகு கேது தோஷம் உள்ளவங்க, இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த ராகு கால கடைசி ஒரு நாளிகை 24 நிமிடத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இதை நாம் ஒருத்தர் சொல்கிறத கேட்குறத விட அதை அனுபவத்தில் செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. சரி, இப்போ இந்த 1-9 அப்படிங்கிறது தொடர்பு வருது. லக்னம் 9. இந்த 1-9 இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை நான் சொல்ல தெரிஞ்சுக்கிட்டது என்னுடைய மானசீக குரு தங்கப்பாண்டியன் ஐயா கிட்ட இருந்து தான். அவர் சில சொல்கிற விஷயத்தை ரொம்ப எளிமையாக அழகுபடுத்தி சொல்லுவார், அல்லது மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவார். அவர் பேச்ச வீடியோவிலையும் கேட்டிருக்கேன், பல மேடைகள்லையும் கேட்டிருக்கேன். இந்த பாவம் இப்படி தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எளிமைப்படுத்தி சொல்ல அதை நான் தெரிஞ்சுக்கிட்டது அவருடைய பேச்சில் இருந்து தான். அப்போ இந்த 1-9 அப்படிங்கிறது தொடர்பு கொண்டா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், வெளிநாட்டு தொடர்பு, லக்னம். அப்போ இவன் தொடர்பு கொண்டா இதெல்லாம் பலமாக இருந்தால் அவன் சமுதாயத்தில் இதாக இருப்பான். இஷ்ட தெய்வத்தை, அதாவது இஷ்ட தெய்வத்தின் அருள் பெற்றவனாக இருப்பான். அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கி அவன் செய்கிற காரியங்கள் வெற்றி அடையும். அவன் ஏதோ ஒரு பொதுப்பணித்துறை, அதாவது சர்வீஸ், பொதுப்பணித்துறைன்னா இந்த ரோடு போடுற இதுக்கு சொல்லிங்க, ஒரு மக்களோட தொடர்பில் சர்வீஸ் துறையெல்லாம் அவன் இருப்பது சிறப்பு. கோவில் திருப்பணிகளாகட்டும், தான தர்மம் செய்கிறதாகட்டும், அது மாதிரி விஷயத்தில் அவனுக்கு அந்த ஈடுபாடு இருக்கும். அது எந்த கிரகம் 9ஆம் இடத்து அதிபதியாக வருதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை எடுத்துங்க. அது சார்ந்த விஷயங்கள்லாம் அவன் ஈடுபாடு இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அது சார்ந்த தானங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். தானங்களில் சிறந்தது கல்வி தானங்கிறாங்க. இன்றைக்கி நாம் யாரும் கல்வி தானம் பண்ண முடியாது. தண்ணீர் தானம் செய்யுங்கள், அன்னதானம், உணவு தானம் செய்யுங்கள். சனி நீச்சமாக இருப்பவர்கள், சீருடை பணியாளர்கள், அது குறிப்பாக முனிசிபாலிட்டியில் இருக்க ஆளுங்களுக்கு
ஏன்னா இப்போ நம்ம போலீஸ்காரங்களுக்கு தானம் கொடுக்க முடியாது. தானம் கொடுத்தாவே அது மாமூல் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்புறம் மற்ற பணி அந்த இப்போ இராணுவத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சேவையாக அதை செய்யலாம். ஆனால் சீருடை பணியாளர்கள், முனிசிபாலிட்டி பஞ்சாயத்தில் உள்ள ஆட்களுக்கு உங்களால் முடிஞ்சது உணவோ ஒரு தண்ணீரோ பணமோ ஏதாவது உங்களால் முடிஞ்சது கொடுக்கலாம். அவங்க 10 ரூபா கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க. நம்ம வீடு பெருக்க வரவங்களுக்கு இது எல்லாத்திலையும் நான் சொல்லுவேன். சனி நீச்சம் அடைஞ்சவர்களுக்கு இந்த கர்ம வினையை ஒரு மனிதன் எப்படி குறைக்க முடியும்னா இந்த தான தர்மங்களில் மட்டும்தான் குறைக்க முடியும். தானம் குலம் காக்கும், தர்மம் தலை காக்கும்பாங்க. தர்மம் தலையை மட்டும்தான் காக்கும், தானம் குலத்தையே காக்கும்பாங்க. அப்போ தானம் செய்வது அவன் செஞ்சக்கூடிய கர்ம வினையை கண்டிப்பாக குறைக்கும். நீங்கள் பட்ட கர்மாவை நீங்கள் அனுபவிச்சாகணும். ஆனால் நீங்கள் செய்கிற தானங்கள் உங்கள் பின்னாடி வர சந்ததிகளுக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறத வச்சுங்க. நீங்கள் இந்த பிறவியில் நாம் வாங்கிய பலனை நாம் அனுபவித்து தான் ஆகணும். இப்போ நாம் ஒரு பரிகாரம் செய்கிறது நமக்கு பலன் தருதோ இல்லையோ, நம் பின்வரும் சந்ததிகளுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் செய்யும். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 1ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட பாவிகள் தொடர்பு இருப்பாங்க. இப்போ 5ஆம் பாவம் 12ஆம் பாவம் அப்படிங்கிறது தொடர்பு கொண்டுட்டா அவன் பூர்வீகத்தை விட்டு வெளியே போவான். 12ல் யார் ஒருத்தருக்கு மாந்தி ராகு சனி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கோ அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னா அடித்து சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது வீட்டை விட்டு வெளியே போய் இறந்தாங்களா, ஆஸ்பத்திரியில் இறந்தாங்களா, அடப்பு நட்சத்திரத்தில் இறந்துருக்காங்களா, உங்கள் குடும்பத்தில் இறந்து போன ஆன்மா சாந்தி அடையலை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுங்கள். சரி, அப்படி இருந்தால் அவர்களுக்கு என்ன பலன் நடக்கும்? சனி மாந்தி சேர்ந்துருந்தால் அவங்க பரம்பரையில் 47 வயசுக்குள்ளே ஒருத்தர் இறந்துருப்பாங்க. குரு மாந்தி சேர்ந்துருந்தால் தெய்வ சாபம் பெற்றவர்கள். பெரும்பாலும் ஆண் குழந்தை இருக்காது. அப்படி ஒருவேளை ஆண் குழந்தை இருந்தாலும் பெற்றவர்கள்னால் அப்பாவோ அம்மாவோ உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ இறந்து போயிருக்கு. இதில் வயசு கணக்கு இல்லை. 1 வயசாக இருக்கலாம், 10 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம். அப்போ சில பெரியவங்க அலுவலகத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, நீ எனக்கு கர்மா செய்வேன்னு நினச்சா நான் உனக்கு கர்மம் செய்கிறேனே அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இது மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை இப்போ ஒரு ஜோதிடர் மேடையில் பேசுகிறாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் நீங்கள் பார்க்குற ஜாதகங்களோட சம்மந்தப்படுத்தி பாருங்கள். ஒரு வக்கீல் ஜாதகம்னா அதில் எந்த அமைப்பு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஜோதிடர் ஜாதகம்னா அதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மலாம் பொதுவாக குரு புதன் கேது புதன் இதெல்லாம் இருந்தால் ஜோதிடர் வரும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது பெரும்பாலும் ஒத்து வந்தாலும் 2ஆம் பாவம் லக்னம் 5, 9 இந்த கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அவங்க ஜோதிடர் ஆகிறாங்க. நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், குரு புதன் சேர்க்கலைன்னா கூட. ஏன்னா குரு புதன் உள்ளவங்க நீதிபதியாகவும் இருக்காங்க, ஆசிரியராகவும் இருக்காங்க, வங்கியில் வேலை செய்கிறவங்களாகவும் இருக்காங்க. 2ஆம் பாவத்தில் குரு புதன் சேர்க்கை கொண்டா அவர்கள்லாம் ஆசிரியர்கள், பணப்புழக்கம் உள்ள இடத்துல இருக்கவங்க, வங்கியில் பணத்தை எண்ணுறவங்க, இந்த மாதிரி இடங்களை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் கிரக சேர்க்கைகள்லாம் பொதுவாக எடுத்துக்கிட்டாலும் அதை எழுதி இவங்க எந்த ஜாதகம்னு பகுத்துக்குங்க. இது இந்த ஜாதகம், இது இந்த ஜாதகம், இது இந்த ஜாதகம், அது மாதிரி வர்றதெல்லாம் தனியாக ஒரு ஃபைல் போட்டு பாருங்கள். இந்த கிரகம்லாம் இவங்களுக்கு காம்பினேஷன் இப்படி தொடர்பில் இருக்குது, அதனால் இவங்கெல்லாம் இப்படி வர்றாங்கன்னு. அது அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதான் யோகம். ஒரு சிறந்த வக்கீலாக இருக்கலாம், ஒருத்தர் வக்கீலாக இருக்கலாம், ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம். ஆனால் அது எப்படி அவன் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிறான், அல்லது எப்படி அதில் நிபுணத்துவமாக இருக்கிறான் ஒருத்தன், இல்லை எப்படி ஒருத்தன் நிபுணத்துவம் இல்லாமல் இருக்கிறான், ஏதோ பேருக்கு வக்கீலாக இருக்கார், பேருக்கு ஜோசியராக இருக்கார் அப்படின்னு இருக்காங்கங்கிறதெல்லாம் அந்த கிரகங்களுடைய வலிமை, அது தொடர்புகளுடைய ஸ்தானங்கள் அப்படிங்கிறத பாருங்கள். சில பேர் விஷயமே இல்லாமல் புகழ் பெற்றுடுவாங்க. அவங்களுக்கு விஷயம் இருக்காது, ஆனால் புகழ் பெற்றுருவாங்க. அதுக்கு அவங்ககிட்ட இருக்க ஒரு பேச்சு திறமை காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய தோற்றப்பொழிவு காரணமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும். அதையும் பாருங்கள். அதுபோல் நம்ம ஒவ்வொரு 9 கிரகங்கள், அந்த கிரகத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு பல காரகத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு லக்னம்னு எடுத்துக்கிட்டால் 6567 விதிகள் இருக்குது. 6567 விதிகள் இருக்குது. அந்த ஒரு லக்கண விதிகளை படிப்பதற்கே ஒரு ஜோதிடருக்கு ஒரு ஜென்மம் போதாது. அப்போ நாம் இப்போ எடுத்துக்கிறதெல்லாம் ஒரு சுலபமான விதிமுறைகளை எடுத்துக்கிறோம். ஒரு கூடை நிறையா பழம் வச்சா சாப்பிட முடியாது, ஆனால் அந்த கூடையை பழச்சாராக பண்ணுனா ஓரளவுக்கு குடிக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு பழத்தை பழச்சாராக குடிக்கிறப்ப நமக்கு சீக்கிரம் இது பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள், ஒரு கூட பழத்தை ஒரு ஜக்கு பழச்சாராக தரக்கூடிய திறமை நம்ம தங்கப்பாண்டியன் ஐயாக்கிட்ட இருக்குது. அவர் சொல்கிற விஷயங்களை கேட்டு பாருங்கள். அந்த விஷயங்களை எளிமையாக புரியும், மனசில் பதிகிற மாதிரி இருக்கும். புஸ்தகமே தேவையில்லைங்கிற மாதிரி எளிமையாக ஒரு அனுபவத்தை அவர் சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் ஜோதிடம் பார்க்குறப்பயே இந்த காலத்தில் யாரும் அடிப்படை ஜோதிடத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இன்னும் படிக்கிறாங்க, கற்றுத்தர்றாங்க, அதை வச்சு வந்துடுறாங்க. அவங்களால திறம்பட சீடனாக இருக்க முடிகிறது இல்லை. காரணம் என்னென்னா, ஆர்வத்தில் கற்றுக்கிறவங்களும் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க கற்றுக்கிட்டு தொழில்முறை ஜோதிடராக வர முடியுமா அப்படிங்கிறத அவங்க ஜாதகமே கோடிட்டு காட்டும். யார் ஒருவருக்கு லக்னம் 9, 5, 2
தொடர்பு இருக்கோ அவர்கள் சிறந்த ஜோதிடராக வர முடியும். அது ராகுவாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி. 1ஆம் இடம் லக்னம், 2ஆம் இடங்கிறது வாக்கு, 5ஆம் இடங்கிறது அந்த அறிவாற்றல் விஷயத்தை சொல்லக்கூடியது, 9ஆம் இடங்கிறது அவனுடைய தெய்வ ஞானம், தெய்வ சித்தி. அப்போ 5, 9, 1, 2 தொடர்பு இருந்தால் அவர்கள் ஜோதிடராக முடியும் அப்படிங்கிறதுங்க. சரிங்க. இன்னொரு விஷயத்தை பெண்கள் ஜாதகத்தை வச்சு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் பல மேடைகளில் சொல்வது தான். குறிப்பாக திருமண பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் கை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம திருமண பொருத்தத்தை பற்றி நிறையா புத்தகங்கள் அல்லது நிறையா கிளாஸ் எடுக்கிறாங்க. நிறையா என்னென்னமோ இப்படி இருந்தால் தான் திருமணம் நடக்கும், இப்படி இருந்தால் தான் கல்யாணம் இந்த காலத்தில் ஆகும், இப்படி பிரிஞ்சிருவீங்க அல்லது இப்படி சேர்ந்து இருப்பாங்க, இவங்க ஆதர்சன தம்பதிகள், இவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிற தம்பதிகள், இப்படிலாம் பொருத்தத்தில் பல விஷயம் இருக்குது. நட்சத்திர பொருத்தங்கிறது ஒரு கூடுதல் தகுதி. ஒரு 10 பொருத்தங்கிறது தச பொருத்தங்கள்னு அதுக்கு பேர். அதுக்கு அந்த காலத்தில் பட்சி பொருத்தம் பார்ப்பாங்க, நாடி பொருத்தம் பார்ப்பாங்க. ஏக நாடி பொருத்தம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறாங்க. ஏக நாடி பொருத்தம் உள்ளவங்களுக்கு பல குழந்தைங்க இருக்குது. ஏக நட்சத்திரம் பொருந்தாது, ரஜி பொருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் நிறையா குழந்தைகள் இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் பாதிப்பு இருக்குது. அப்போ அதனால் அந்த விஷயம் பொய்ன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். எந்த விதி இவர்களுக்கு, இந்த விதி எப்படி மாறுனுச்சு இவங்களுக்கு, அதில் எந்த விதி அமைப்பு இவர்களுக்கு சலுகை கொடுத்து அதை காமிச்சிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. அப்போ இந்த திருமண பொருத்தம் பார்க்குறப்ப ஆணனுடைய லக்கணம் மேஷம்னு எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு கடகம்னு வச்சுக்குவோம். ஆணனுடைய லக்கணம் கடகம், பெண்ணோட லக்கணம் அப்படிங்கிறது மகரம். இப்போ ஆணோட லக்கண அதிபதி சந்திரன், இந்த சனி 7ஆம் இடம் மகரம், பெண்ணோட லக்கணம் மகரம், ஆணோட லக்கணம் கடகம். ஆணோட லக்கணாதிபதி சந்திரன், பெண்ணோட லக்கணாதிபதி சனி. இது ரெண்டும் இவங்க லக்கணத்தோடு தொடர்பு இருந்து அது பகை கிரகமாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். ஏன்னா ஆணோட லக்கணாதிபதி பெண்ணோட லக்கணத்தில் இருக்கிறப்ப இயல்பாகவே அங்கே ஈர்ப்பு இருக்கும். அதே இந்த 2 பேர்த்தினுடைய லக்கணாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் 6, 8ஆக இருந்துட்டால் அங்கே நிச்சயமாக அவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கவே இருக்காது. இது திருமண விதிக்கு பொருந்தும். அப்புறம் காரகத்துவம். பெண்களுக்கு செவ்வாய் கலசரக்காரகன், ஆண்களுக்கு சுக்கிரன் கலசரக்காரகன். அப்போ ஆண்கள் ஜாதகத்தில் ராகுங்கிற கிரகம் சுக்கிரனோடு அல்லது செவ்வாய்ங்கிற கிரகம் சுக்கிரனோடு அல்லது சனிங்கிற பாவ கிரகம் சுக்கிரனோடு 3, 6, 11 அல்லது 8, 11 கூட ஒரு பலனை குறைச்சி தரும். 8ஆம் பாவம் இந்த 3, 6, 8 லக்கணம் இந்த இடங்களோடு தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகன் பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கமானவனாக இருக்க மாட்டான் அல்லது பெண்கள் சார்ந்த தவறுகள் அவனிடம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து பாருங்கள், சரியாக வரும். என்ன ஒரு நிமிஷம். பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு கலசரக்காரகனோடு சனி செவ்வாய் ராகு இதுபோல் பாவிகள். அப்போ செவ்வாய் சூரியன் ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்து லக்னம் 2, 4, 8 இந்த இடங்களில் இருந்தால் அந்த பெண் கணவனை பிரிந்து வாழுகிறாள் அல்லது இழந்து வாழுகிறாள். இந்த பிரிந்து வாழுகிறாள்ங்கிற இடத்துல குருனுடைய சுபருடைய பார்வை இருக்கும். இழந்து வாழ்கிறாங்க இடத்துல பாவிகள் பார்வை இருக்கும். இது செவ்வாய் சூரியன். அதே போல் பெண்களுக்கு இந்த செவ்வாய் சூரியன், செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி 4ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டால் அவர்களுக்கு இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் மாதவிடாய் பீரியட்ஸ் ஒழுங்காக வராமல் இருப்பதும் வீடு கட்டுறதில் தடையும் வீட்டை சுத்தமாக வச்சுக்க முடியாதையும் தன்னுடைய பழக்க வழக்கத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்கள்லாம் சீக்கிரம் கெட்ட பேர் வாங்குறாங்க. இந்த மாதிரி அமைப்புள்ள பெண்கள் ஆண்களோடு பழகும் பொழுது மிக கவனம் எச்சரிக்கையாக பழக வேண்டும். அப்போ இந்த மாதிரி அமைப்புள்ள பொருத்தத்தை 8 பொருத்தம் இருந்தாலும் 10 பொருத்தம் இருந்தாலும் பொருத்தத்தை தவிர்த்துட்டிங்கனாவே நீங்கள் சிறந்த ஜோதிடராக வருவீங்க, சிறந்த திருமண பொருத்த சார்ந்த ஜோதிடராக வருவீங்க. இதை நீங்கள் அனுபவத்தில், அதாவது உங்கள்கிட்ட பிரிவினை வந்த கணவன் மனைவி ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். சரியாக இருந்தால் இதை கணக்கு எடுத்துங்க, இல்லைன்னா எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தது, அவங்க ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அப்படின்னு. நான் சொல்கிறது இதெல்லாம் 1990க்கு பின்னாடி பிறந்த அமைப்பில் உள்ளவர்களுக்குத்தான். அதற்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு பெருசாக வேலை செய்கிறது இல்லை. என்ன காரணம்? அந்த காலத்தில் அந்த ஆணும் பெண்ணும் வளர்க்கப்பட்ட விதம், அந்த காலத்தில் இருக்க பெண்கள் எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் சிறந்திருப்பார்கள் அப்படிங்கிறது. அது மாதிரி இப்போ ஐயாவை ஒருத்தர் கையில் கட்டு போட்டிருக்காரு. ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த உங்களுக்கு இந்த விபத்து நடந்த காலம் நான் சொன்ன மாதிரி 3, 8, 12 லக்கணம் தொடர்பு இருக்கும். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கும். இந்த அதிபதி உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தொடர்பு இருக்கும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை சரியாக எடுத்து பாருங்கள், கணிச்சு பாருங்கள் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ராகு சனி, ராகு செவ்வாய்லாம் ப்ராக்சர் ஆகும்.
3-8ஓட வந்தால் இப்படி ஆகும். இதெல்லாம் எதுக்காக நம்ம பேசிக்கிறோம் சொல்கிறோன்னா, உங்களுக்கு ஒரு பலனை ஜாதகத்தை பார்த்த உடனேயே பலன் சொல்வதற்கு மிக சரியாக இருக்கும். நான் ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜாதகம் இப்படி இருக்குதுங்க, இப்படி குறையுள்ளதுன்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறத விட உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஜாதகத்தை வாங்கி போர்டில் போட்டு சொன்னால் அதுதான் சரியாக வரும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்தால் இது இப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டால் உங்களால் பதில் சொல்ல தான் முடியாது. ஆனால் அதுக்கு நான் சரியான பதிலை சொல்லிவிடுவேன். ஆனால் நீங்கள் ஒரு ஜாதகத்தை, சார் இந்த ஜாதகத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது, இது எப்படி இருக்குன்னு போட்டால் அதை சொல்கிறப்ப அந்த ஜோதிடர் விஷயங்கானம் உள்ளவர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுற மேடையில் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு என்னுடைய மானச இல்லை, அந்த பெண்ணோட லக்னாதிபதி எங்கே இருக்கார்? யார் ஐயா சொல்கிற தெளிவாக சொல்லுங்கள். ஒருத்தர் மகர லக்னம், சனி 3ல் இருக்கார். இது ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம். கும்பத்தில், சிம்மத்தில் சஷ்டாசக தோஷம். எத்தனை பொறுத்தம் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. எப்படிங்க, எப்படி 7 வரும்? சிம்மம், மீனம் சஷ்டாசக தோஷங்க. இவருடைய லக்னாதிபதி அவருடைய லக்னாதிபதி 6-8 வருது. என் நம்பரை குறிச்சிங்க, நீங்கள் அனுப்புங்க, நான் சொல்லிடுறேன். என்னுடைய ஃபோன் நம்பர், என் பேர் சாரதிங்க. என்னுடைய நம்பர் 75 029 32 030. 75 029 32 030. நான் பவானியிலேருந்து வரேங்க. சக்தி ஜோதிட நிலையம்னு என் ஜோதிட நிலையத்தின் பெயர். குறிச்சிக்கிட்டீங்களா? பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் பேச்சை பொறுமையாக கேட்டவங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கங்கய்யா.